ஓவரால் கட் ஆஃபை கிளியர் பண்ணியும் கூட இங்கிலீஷில் செக்ஷனல் கட் ஆஃப் வரலை அப்படிங்கிற காரணத்தினால லாஸ்ட் இயர் நிறைய பேர் இந்த பேங்க் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாமல் போச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்லா டீசெண்டான மார்க் வாங்கிட்டு இங்கிலீஷில் இன்னும் ஒரு 2 மார்க் 3 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா, ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்திருந்தா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லையும் எக்ஸாம் கிளியர் ஆகாமல் போயிருக்கு. இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்கில் இங்கிலீஷ்லேயோ இல்லை ஓவரால்லையோ மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவரேஜ் மார்க்கை ஃபஸ்ட்டு எப்படி செக்யூர் பண்ணலாம், டாப்பர்ஸ் எப்படி அதிகமான மார்க்ஸ் எடுக்கிறாங்க, 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அண்டு 3வது கேட்டகரியாக ஏன் ஒரு சில பேர் சிங்கிள் டிஜிட்டை தாண்ட மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ கஷ்டமாக இங்கிலீஷு அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய லாஜிக்கை யூஸ் பண்ணால் உங்களால் ஆவரேஜ் மார்க் எடுக்க முடியும். அதற்கு மேற்பட்டு நீங்கள் ஒரு லாங் டியூரேஷன் ப்ரிப்பரேஷன், லாங் டியூரேஷன்னா பர் டே கிடையாது, பர் டே மினிமம் டியூரேஷன், லாங் டென்யூரில் நீங்கள் அந்த ரெகுலராக அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த ஆவரேஜ் மார்க்லேருந்து டாப்பர் ரேஞ்சுக்கு உங்களால் போக முடியும். நீங்கள் மினிமம் ஆவரேஜ் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மற்ற செக்ஷன் ஹெல்ப்போட பேங்க் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆவரேஜ் எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஹையர் லெவலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோவுக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நிறைய பேருக்கு வீடியோவை சஜஷன் பண்ணும். நம்ம 10 வருஷமாக கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் கொடுக்குறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. அப்போ தான் நம்ம நிறைய லைக்ஸ் வர உங்களுடைய சப்போர்ட் வியூஸ் வரதான் நம்ம நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி எடுத்து கொடுப்போம், நிறைய பேருக்கு யூஸ் ஆகுதுன்றது அந்த லைக்ஸ்லையும் அந்த வியூஸ்லையும் தான் அடங்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபாஸ்ட் 1.5x கூட வச்சு பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நான் இங்கிலீஷை 3 பார்ட்டாக பிரிக்கிறேங்க. எப்படி ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரியஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோ, இதில் ரீசனிங் எபிலிட்டியில் இன்இக்வாலிட்டி, டைரக்ஷனு, அப்புறம் இந்த கோடிங் டீகோடிங், சிலாஜிசம், ஆல்பா நியூமெரிக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கிலீஷ்க்கும் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. நிறைய ஸ்டாஃப்ஸே இதை ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது, இந்த ஸ்கோர் பூஸ்டர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்கோர் பூஸ்டர் அப்படிங்கிறது ஒரு எப்படின்னா இன்இக்வாலிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் நீங்கள் இன்இக்வாலிட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் வேறு எந்த ஸ்டாஃப்கிட்டையும் இன்இக்வாலிட்டி படிக்க தேவையில்லை, அதை ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது. அந்த மாதிரி தான் ஸ்கோர் பூஸ்டர். ஆனால் மற்ற டாபிக்ஸ் இருக்குல்ல, ரீடிங் பேஸ்டோ கிராமர் பேஸ்டோ, அவங்க சொல்லி கொடுக்குறத வச்சு தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கிறது கொஞ்சம் டஃப்பரான பார்ட்டாக இருக்கும். அது செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு கஷ்டம். அப்போது அதை வச்சு தான் நிறைய பேர் அவங்க கோர்ஸ் ரன் பண்ணுவாங்க, சேனலில் வியூஸ் எல்லாம் போகும், ஸ்கோர் பூஸ்டரை தனி தெளிச்சு விட்டுருவாங்க. ஆனால் ஸ்கோர் பூஸ்டர் தான் இங்கே கீ ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது நிறைய பேர் ஸ்டாஃப்ல இருந்து ஆஸ்பிரண்ட் வர அதை ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதான் தெரில. இது நான் 2019 எனக்கு ஒரு டைம் நடந்துச்சு இந்த சம்பவம். நான் அட்டன் பண்ணதே 19 மார்க் தான், 19 கொஸ்டின் தான். அதில் 19 கொஸ்டின் ரைட் ஆகி 19 மார்க் வந்துடுச்சு எனக்கு. அப்போ இருந்ததான் இதெல்லாம் இந்த ஏன்னா அந்த பேப்பர் கஷ்டமாக இருந்துச்சு, ரீடிங் ஆர்சி கை வைக்க முடியல. அப்போ மீதி இருந்த 19 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுமானே தெரியாமல் டவுட்டில் உட்காந்துருந்தேன். ஏன் அப்படின்னா அந்த இயரில் என்னுடைய அட்டெம்ப்ட்ன்றது 71 தான் இருந்துச்சு ப்ரிலிம்ஸில். 71 கம்மியான்றீங்களா? அந்த காலத்தில் நான் பிகினர், செகண்ட் ஸ்டேஜ், பிகினருக்கு அடுத்த ஸ்டேஜ் 78 80 அட்டன் பண்ணி அந்த டைமில் 71 தான் அட்டன் பண்ணேன். அதில் இங்கிலீஷ் கஷ்டமாக இருந்துச்சுன்னு எல்லாரும் எங்கள் ஸ்லாட்டில் சொன்னாங்க. அப்போது நம்ம அட்டன் பண்ணதே கம்மி தான். அப்போது எப்படி அதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படின்னா இங்கிலீஷில் அட்டன் பண்ணால் 25 அட்டன் பண்ணுவேன், 15 மார்க் வரும். இப்போ நான் அட்டன் பண்ணதே 19 கொஸ்டினோ என்னமோ தான் அட்டன் பண்ணேன். அப்போ அதில் ஒரு 4-5 கொஸ்டின் போச்சுன்னா 15 வந்துடும். ஓவரால் கட் ஆஃப் கிளியர் ஆகுமா ஆகாதா? கட் ஆஃப் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க, ஆனால் கிளியர் ஆகும் டவுட் வந்துருச்சுல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது நான் அட்டன் பண்ண 19 கொஸ்டின் என்ன டாபிக்னு பார்த்தா அந்த ஸ்கோர் பூஸ்டர் தான். என்னென்னா வேர்டு ஸ்வாப். ஓகேங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்டு ஸ்வாப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. SBI POக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம், அதை சொல்ல மறந்துட்டேன்.
ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் எப்படி அதிகமாக மார்க் எடுக்கிறத பார்த்துட்டு எஸ்பிஐபிஓவில் எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அதில் இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? வேர்டு ஸ்வாப்பு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, அப்புறம் மேட்ச் த காலம் அப்படிங்கிற ஒரு டாபிக் 2018 தான் எங்களுக்கு பட்டுச்சு. நான் 2017 ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த எக்ஸாமும் பார்க்கல. 18 தான் ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம் ஹாலில் வந்துச்சு. அது கஷ்டம்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அது படித்ததுக்கப்புறம் தான் அது ரொம்ப எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. எலிமினேஷன் மெத்தடை அதை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கப்புறம் கிளர்க் இது வந்து மேட்ச் த காலம் வந்து மேக்ஸிமம் பிஓவில் வரும், கிளர்க்கில் ரேராக வரும். 10 ஷிஃப்ட்னா ஒரு ஷிஃப்ட்டில் வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படிங்கிறது பிஓவில் ரேராக வரும், கிளர்க்கில் அதிகமாக கேட்பாங்க. ஓகேங்களா? கிளர்க்கில் அதிகமாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கேட்பாங்க. ஏதோ ஒரு ஷிஃப்ட்டில் தான் பிஓவில் கேட்பாங்க. அப்படியே ரிவர்ஸ் மேட்ச் த காலம் பிஓவில் அதிகமாக கேட்பாங்க, கிளர்க்கில் கம்மியாக கேட்பாங்க. ஆனால் அந்த வேர்டு ஸ்வாப், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வரல அப்படின்னா உங்களுக்கு பேரா ஜம்பிள் அப்படிங்கிற விஷயம் வரும். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 4 டாபிக் இருக்குல்ல, இதை ஒன்ஸ் அதில் இருக்கக்கூடிய கரு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 100% அக்யூரேசியோட அட்டன் பண்ண முடியும். நான் 10 எக்ஸாம் எழுதுறேன்னா 8 எக்ஸாம் இந்த டாபிக்ஸில் 100% அக்யூரேஸாக எழுதிடுவேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு எக்ஸாமில் 1 or 2 கொஷின்ஸ் தப்பாகும், ஒரு கொஷின் தப்பாக வாய்ப்பு இருக்கும். மற்றபடி எழுதுகிற எல்லா எக்ஸாம்லையும் இந்த டாபிக்ஸ் வந்தால் நான் கரெக்டாக 100% அக்யூரேசியோட போட்டுருவேன். அடுத்து பேரா ஜம்பிள், இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ். பேரா ஜம்பிள் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட், ரீடிங் எபிலிட்டி இருக்கணும். ஓகேங்களா? டிஃபிகல்ட், பட் ஆனால் இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் கேட்பாங்க, 5 out of 5 எடுக்க முடியும். சில நேரங்களில் 1 or 2 தப்பாயிட்டு அட்லீஸ்ட் 3 out of 5 எடுக்க முடியும். ரொம்ப கொடூரமாக கேட்டாங்கன்னா கூட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு 2 out of 5 கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து அந்த 5 out of 5 எடுக்க முடியும். 2023 எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் நான் மேக்ஸிமம் ஃபெயில் ஆகிடுவேன், நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம காம்படிஷன் அதிகமாக இருக்கும், ஈஸியாக இருந்தால் கட் ஆஃப் அதிகமாக வச்சுருவாங்க. இது வரைக்கும் நான் 2 டைம் தான் கிளியர் பண்ணியிருக்கேன் எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை. நான் ஐபிபிஎஸ்பிஓலாம் 6 தடவைக்கு மேலே பண்ணியிருப்பேன், ஆர்ஆர்பியில் 7 தடவைக்கு மேலே பண்ணியிருப்பேன். ஆனால் எஸ்பிஐபிஓ இது வரைக்கும் 2 டைம் தான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 2 டைம் நான் ப்ராக்டிஸ் பண்ணல, ப்ராக்டிஸ் பண்ணி தான் மேபி கிளியர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டில் போயிடுச்சு. அந்த கிளியர் பண்ண டைமில் பேரா ஜம்பிள் நான் கரெக்டாக போட்டேன், எனக்கு எக்ஸாம் கிளியர் ஆகிடுச்சு ஒரு டைம். ஓகேங்களா? இன்னொரு டைம் நான் ரீசனிங் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணேன், கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ 35 மார்க் இருந்துச்சு. 35க்கு 29 என்னமோ போட்டேன். ஆப்டியில் 22, இங்கிலீஷில் ஆவரேஜாக போட்டதும் வந்துருச்சு. ஆனால் இன்னொரு டைம் கிளியர் பண்ணும்போது இந்த பேரா ஜம்பிள் தான் எனக்கு டிசைட் பண்ணும். எனக்குன்னு இல்லை, உங்களுக்கும் அது சில நேரங்கள் பிஓ எக்ஸாமில் டிசைட் பண்ணும். பேரா ஜம்பிள் கரெக்டானா எக்ஸாம் கிளியர் ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 5 டாப்பிக்கில் இருந்து உங்களுடைய மார்க்கை நீங்கள் மினிமம் 10+ செக்யூர் பண்ணிடலாம். எஸ்பிஐபிஓவில் 10க்கு மேலே செக்யூர் பண்ணலாம். ஏன்னா 40 கொஸ்டின் வருது இல்லையா, இந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கவர் ஆகும். ஓகேங்களா? அப்போ இங்கே 10+ வந்துருச்சா? 10+ன்றது வச்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்ண முடியும், நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் 100% அக்யூரேசியாக எடுக்கிறீங்க. அதுக்கடுத்து 80% அக்யூரேசியோட சில டாபிக்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஃபில்லர்ஸ் கிளாஸ். ஓகேங்களா? ஃபில்லர்ஸ் அண்ட் கிளாஸ் டெஸ்ட்டு ஒரு சில எக்ஸாமில் எதானா ஒன்று தான் கேட்பாங்க, ஒரு சில எக்ஸாமில் 2மே கேட்டுருவாங்க. இதுலேருந்து ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் கேட்பாங்க. இதுலேருந்து ஒரு 4 இல்லைனா 4லேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இதில் 5 வந்தால் கூட உங்களுக்கு 10 மார்க்கு, மினிமம் 5 மார்க் வந்துடும். ஓகேங்களா? அதில் 80% அக்யூரேசி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். 1 or 2 தப்பாக போட்டுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், 3.25 மார்க் உங்களுக்கு கேரண்டி. அப்போது இங்கேருந்து ஒரு 3.75 மார்க் உங்களுக்கு கேரண்டி. இதில் ஃபில்லர்ஸில் கிளாஸில் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எலிமினேஷன் மெத்தட்லாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் வேர்ட் பவர், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான பவர் தேவையில்லை, ஆவரேஜ் எக்ஸாம் ஹாலில் இந்த மார்க் டெஸ்ட்டில் வர மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வெக்காபுலரி நாலேஜ் இருந்தாலே போதுமானது.
ஜென்ரல் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதுமானது. ஓகேங்களா? அந்த ஒரு கொஸ்டின் ஏன் தெரியுமா நான் விட்டேன், 1 ஆர் 2 கொஸ்டின் ஏன் தெரியுமா விடுறேன், அதில் தான் வந்து அந்த டிஃபிகல்ட்டான வேர்டு எதனா ஒன்று 2 வந்துடும். மெயின்ஸில் வேணால் மேபி 1 ஆர் 2 அங்கே மெயின்ஸில் டிஃபிகல்ட்டாக வரும். 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 3 கொஸ்டின் ஈஸியாகவும் 2 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் இந்த எடிட்டோரியல் வெக்காபுலரி. எந்த மாதிரி வெக்காபுலரினா, உதாரணத்துக்கு ஒரு சில வெக்காபுலரி எல்லாம் டே பை டே லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம இங்கிலீஷ் மீடியம் இல்லை, இங்கிலீஷ் யூஸ் பண்ணாததுனால நமக்கு அது தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி வெக்காபுலரி எல்லாம் நீங்கள் ரீடிங் ஹேபிட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் உள்ளே வந்துடும். அதை தாண்டி இந்த எக்ஸ்ட்ரா ரொம்ப டீப்பாக போகக்கூடிய வெக்காபுலரி தான் நீங்கள் டெய்லி எடிட்டோரியல்லேருந்து எடுப்பீங்க. ஓகேங்களா? இந்த ஜென்ரல் ஆர்டிக்கல் ரீடிங்லேருந்து வரக்கூடிய வெக்காபுலரி பேஸ் பண்ணியே உங்களுக்கு ஃபில்லர்ஸ் கிளாஸில் முக்கால்வாசி அட்டன் பண்ணிட முடியும். அந்த கால்வாசி இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நீங்கள் அந்த வெக்காபுலரி பூஸ்டருக்கு போய் வெக்காபுலரி ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போது ரீடிங் பேஸ் பண்ணி என்னென்ன டாபிக் இருக்கும், இது வந்து ஸ்கோர் பூஸ்டர். ஸ்கோர் பூஸ்டர்லேருந்து இவ்வளோ பாசிபிள் நான் மினிமம் 12 மார்க் எடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் இது எல்லாத்துலேயும் இதில் 1 இதில் 2 தப்பு பண்ணி கூட நான் 12 மார்க் எடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 12 மார்க் வந்து எனக்கு ஒரு வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு 8 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுவேன். ஓகேங்களா? ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே இந்த 12 மார்க் வாங்கி செக்ஷனல் கட் ஆஃபுக்கு ஒரு பேஸை போட்டு விட்ருவேன். அடுத்து ரீடிங் பேஸ் பண்ணி என்னென்ன டாபிக் இருக்குன்னா, ஆர்சி இருக்கும் இல்லையா, ஆர்சி இருக்கும். இந்த பில்லர்ஸும் கிளாஸும் நீங்கள் ரீடிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் ரீடிங் பார்ட்டில் தான் வரும். பட் கம்ப்ளீட்டாக நான் ஆர்சி ரீடிங் பொறுத்து தான் இருக்கும். அதில் ஒரு சில நேரம் எரர் ஸ்பாட்டிங் இந்த ஃபில்லர் கிளாஸ் வைப்பாங்க, அதை விட்டுருங்க. ஃபில்லர்ஸும் எரர் ஸ்பாட்டிங் 1 ஆர் 2 கொஸ்டின் வைப்பாங்க. இந்த ஆர்சியை நான் 3ஆக பிரிப்பேன். டைரெக்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின், ஓகேங்களா, டைரெக்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின், இன்டைரக்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின், ஓகேங்களா, அதுக்கப்புறம் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ். இந்த 3ல் டைரெக்டாக கேட்கக்கூடிய கொஸ்டினும் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸும் ஓரளவுக்கு அச்சீவபிள், ஸ்கோர் பண்ண முடியும், ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த டைரக்ட் கொஸ்டினும் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸும் என்ன பண்ணுவாங்க, ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. அப்போது அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 7 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதில் 2 இதில் 2 4 மார்க் மினிமம் எடுத்துட முடியும். இன்டைரக்ட் கொஸ்டின் அப்படின்னா இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக படித்து பார்த்தா தான் அதை வந்து ஆன்சர் பண்ண முடியும். 1க்கு மேற்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. உள்ளேயே சென்டென்ஸ் ஏ, சென்டென்ஸ் பி, சென்டென்ஸ் சி கொடுத்துட்டு இதில் எது கரெக்டு எது தப்புன்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டென்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைரக்ட் கொஸ்டின் என்னென்னா பேராகிராஃபில் இருக்குது அப்படியே வரும். அது வந்து அந்த மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின் இருக்கும். சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்க்கு 3 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதில் 2 கொஸ்டின் கரெக்டாக கூட நம்ம மினிமம் 4, உங்களுக்கு நல்ல ரீடிங் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா இந்த இன்டைரக்ட் கொஸ்டினில் கூட 1 ஆர் 2 கிளிக் ஆகும். ஸோ நான் மினிமம் 7 கொஸ்டினுக்கு இதில் இருந்தும் 4 மார்க் நான் எடுத்துங்க போட்டுப்பேன். ஓகேங்களா? அப்போது இப்போவே என்னுடைய மார்க் என்ன ஆகிடுச்சு, 16+ ஆகிடுச்சு மினிமம் எஃபர்ட்டில். ஓகேங்களா? அதுக்கடுத்து கிராமர் பேஸ்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங், ஓகேங்களா, எரர் ஸ்பாட்டிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, இல்லைனா ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதோடு சேர்ந்து உங்களுக்கு இந்த ப்ரேசஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 2-3 கொஸ்டின் சில நேரங்களில் கேட்பாங்க, சில நேரங்கள் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? எப்போயாவது ரேராக இந்த ப்ரேசஸ் கேட்பாங்க. ஸோ இந்த எரர் ஸ்பாட்டிங்கும் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படி இல்லைனா ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட். எரர் ஸ்பாட்டிங்கில் 2-3 டைப் இருக்குது. டைரக்ட் எரர் ஸ்பாட்டிங், ஓகேங்களா, டைரக்ட் எரர் ஸ்பாட்டிங் இந்த கிளர்க் பிலிம்ஸில் கேட்பாங்க. சில நேரங்களில் இந்த ஆர்பி அசிஸ்டண்ட்டு, இன்சூரன்ஸ் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் இந்த எஃப்சிஐயில் ஒரு டைம் கேட்டாங்க. 8-10 கொஸ்டின் கேட்டு வச்சுருந்தாங்க. இதில் 5 2மே கேட்டாங்க. ஓகேங்களா? அதில் பார்சியல் அக்யூரேசி தான் வரும் கிராமர் இல்லாமல் இருந்தால். ஓகேவா? அப்போது நம்ம மாட்டிப்போம். கிராமர் இல்லைன்னா அந்த மாதிரி டைமில் மாட்டிப்போம். ரீசெண்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5, ஓகேங்களா, 5 இல்லைனா 4 சென்டென்ஸும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கரெக்ட் எது தப்பு எதுன்னு தெரியாது. 5 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எது கரெக்டு எது தப்புன்னு ஃபுல் சென்டென்ஸ்லையும் கரெக்டு இல்லைனா தப்புன்னு கேட்டிருப்பாங்க.
ஓகேங்களா? விச் அமாங் ஃபாலோயிங் இன்கரெக்ட்ன்னு கேட்டிருப்பாங்க. சில கொஸ்டினில் கரெக்ட்னு கேட்டிருப்பாங்க ஒரே எக்ஸாம். அந்த மாதிரி பேட்டர்னில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி எக்ஸாமில் அந்த 5 கொஷினில் நம்மளால் 3 கொஷின்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எப்போ அப்படின்னா உங்களுக்கு பேசிக் கிராமர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? பேசிக்ஸ் கிராமர் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பேசிக்ஸ் கிராமர் தெரில அப்படின்னா கண்டிப்பாக இந்த எரர் ஸ்பாட்டிங்கிறது தப்பாகிடும். ப்ரெஃபரன்ஸ் கிடையாது, சூஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டில் சூஸ் பண்ணணும். முடிஞ்ச அட்டன் பண்ணுங்கள், இல்லைன்னு விட்டுருங்க. எரர் ஸ்பாட்டிங்க்கு பேசிக்ஸ் கிராமர்ஸ் உங்களுக்கு அத்தியாவசியம். அது என்னென்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நல்லா படிச்சுட்டு அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை எப்படி நீங்கள் எரர் ஸ்பாட்டிங்குள்ளே கொண்டு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜை கெயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நிறைய வழி இருக்குது. இப்போ அபித் சார் வந்து சென்டென்ஸ் ஸ்பிளிட்டிங்கு அதெல்லாம் சொல்லி கொடுப்பார் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் மூலிமா நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த 120 ரூல்ஸை கற்றுக்கிட்டு அது மூலிமா நம்ம பாஸ் பண்ணிடலாம்னா கிடையாது. 120 ரூல்ஸில் இருக்கக்கூடிய கிராமர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதன் மூலிமா நீங்கள் கிராமரை மாஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எரர் ஸ்பாட்டிங்குள்ளே அதை கொண்டு வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். இதில் இப்படி தான் எரர் பார்க்கணும், எரர் ஸ்பாட்டிங்கை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தேடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நிம்சா பன்சல் மேம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நான் ஆன்சல் சர்மா அப்படிங்கிறவங்ககிட்ட கிராமர் பார்த்தேன், அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அபித் சார் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாஃப் ரீனா மேம் இருப்பாங்க, அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாஃப் கிட்ட ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் கிராமரை கற்றுக்கிட்டு அதை எப்படி நீங்கள் எரர் ஸ்பாட்டிங்கில் கொண்டு வரீங்க அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 3 மார்க் உங்களால் கேரண்டி எடுக்க முடியும். கிராமர் தெரிஞ்சு அதை அப்ளை பண்ண கற்றுக்கிட்டா. இந்த சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அது என்னென்னா ஃபில்லர் மாதிரி தான். ஒரு 3 வேர்டு ஹைலைட் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கு ரீப்ளேஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஒரு கோடிட்டடாக மாதிரி இருக்கும். அந்த இடத்துல 3 வேர்டு 2 வேர்டு இஸ்ஸு, வாஸு, ஆஸு. இஸ் பிளேயிங், வாஸ் பிளேடு, வாஸ் பிளேயிங், பிளேடு, ஆஸ் பிளேடு, ஹேவ் அந்த மாதிரி ஆஸ், இஸ்ஸு, வாஸ் இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. சிங்குலர் ஃப்ளூரல் வச்சு இஸ் வாஸ் கண்டுபிடிக்கலாம். பாஸ்ட் ப்ரெசன்ட் வச்சு அது இஸ்ஸா வாசா. ஓகேங்களா? சிங்குலர் ப்ளூரல் வச்சு வாசா வேறா, இஸ்ஸா ஆரா, இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறத நீங்கள் அந்த சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் வரும். ஓகேங்களா? அதிலே இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த எரர் ஸ்பாட்டிங் கொஞ்சம் ஈஸி தான். ஓகேங்களா? அதுக்கும் கிராமர் நாலேஜ் தேவை. பட் இந்த எரர் ஸ்பாட்டிங் அளவுக்கு டெப்த்தாக உங்களுக்கு சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் கிராமட்டிக்கல் நாலேஜ் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஸ்கோர் பூஸ்டர் என்னென்னா வேர்டு ஸ்வாப், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், மேட்ச் த காலம், அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிளர்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த டாபிக்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் பேராஜம்பிள் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். உங்களுடைய எக்ஸாமில் உங்கள் ஷிஃப்ட்டில் கேட்டால் அதுதான் உங்களை பாஸ் பண்ண வைக்கும். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுவே ரிஸ்க்காக கூட அமையும் சில நேரங்களில். எஸ்பிஐபிஓவில் சொல்கிறேன், ஐபிபிஎஸ்பிஓவில் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். நம்ம ஆவரேஜ் மார்க் எடுத்தாலே போதுமானது. ஓகேங்களா? ரீடிங் பேஸ்டு கொஸ்டின் இருக்குல்ல, அதில் வந்து ஆர்சி, அதில் டைரக்ட், இன்டைரக்ட், சினானிம்ஸ் எல்லாம் இருக்குது. அது உங்களுடைய ரீடிங் ஃப்ளோ, ரீடிங் எபிலிட்டியை பொறுத்து நீங்கள் அதில் 4 கொஸ்டின் கரெக்டாக 6 கொஸ்டின் கரெக்டாக அப்படிங்கிறது அமையும். கிராமட்டிக்கல் உங்களுடைய கிராமர் நாலேஜை பொறுத்து, அது எப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிலேருந்து அட்டன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இந்த ஸ்கோர் பூஸ்டர் ரீடிங் ப்ளஸ் உங்களுடைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணக்கூடிய நாலேஜ், இதை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் கண்டிப்பாக அந்த 18+ மார்க்கை எடுத்துட முடியும். அந்த 18, ஓகேங்களா, சரி 15 வச்சுக்கோங்களேன், 15 நல்ல மார்க் தான். 15லேருந்து 18 மார்க் எடுத்துகிட்டு மற்ற சப்ஜெக்டில் எக்ஸலண்ட்டாக பண்ணால் எக்ஸாம் கரெக்ட் பண்ண முடியும். எஸ்பிஐபிஓவில் சொல்ல, மற்ற எக்ஸாமில் சொல்கிறேன், எஸ்பிஐபிஓவில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகம். எஸ்பிஐபிஓ அப்படின்னு போகிறீங்க அப்படின்னா இந்த 15 அப்படிங்கிறது நான் 18லேருந்து 22 மினிமம் எடுக்க சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த அளவுக்கு மார்க் எடுக்க சொல்லுவேன், ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்க சொல்லுவேன். அப்போ தான் எக்ஸாம் கிராக் பண்ண ஒரு சான்சஸ் கிடைக்கும் நமக்கு. புரியுதுங்களா? அப்போது இந்த 15 to 18 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற செக்ஷன் வச்சு கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டேன். இதை தாண்டி எப்படி எடுக்கிறது? இந்த 18 இல்லை இந்த 22 எப்படி தாண்டுறது அப்படின்னா டெய்லி ரெகுலராக நீங்கள் ரீடிங் ஹேபிட்டை கொண்டு வரணும். ஓகேங்களா? எனக்கு ஒரு எக்ஸாமில் 24.75 மார்க் வந்துச்சு, மெயின்ஸில் சொல்கிறேன். ஓகேங்களா? 24.75 மார்க் வந்துச்சு.
அடுத்த எக்ஸாம் பார்த்தா அது வந்து 15 கிட்ட போயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அதுக்கு என்ன காரணம்? இம்ப்ரூவ் ஆகாம டிக்ரீஸ் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த 25 ரேஞ்சில எடுத்தேன் இல்லையா? 24.75 அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நெறைய டெஸ்ட் போட்டேன். டெஸ்ட்டுன்னா, நீங்க ஸ்பீட் டெஸ்ட் கிடையாது அது. ஃபுல்லா மெயின்ஸ் செக்ஷனல் டெஸ்ட். மெயின்ஸுக்கு செக்ஷனல் டெஸ்ட்டா போட்டேன்ப்பா. அப்போ இங்கிலீஷு நான் டெய்லி டெஸ்ட் போட்டதில, டெய்லி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதில ரீடிங் பண்ணேன். ஆர்சிய கரெக்ட்டா சூஸ் பண்ணி அட்டெண்ட் பண்ணேன். 2 ஆர்சி மினிமம் கேட்டுருவாங்க. ஒரு பிஓனா 2 ஆர்சி மினிமம் 3 ஆர்சி 2 ஆர்சி வந்துரும். அந்த ஆர்சி ஃபுல்லா ரீட் பண்ணேன். அது இல்லாம தனியா பிலிம்ஸ்க்கு செக்ஷனல் டெஸ்ட் போட்டேன். அப்போ அந்த ரீடிங்ன்றது எனக்கு கன்டினியூட்டியா இருந்துட்டே இருந்துச்சு. அது இல்லாம நான் ரீடிங் பிராக்டிஸ் பண்ணேன். ரீடிங் பிராக்டிஸ்னா பெருசாலாம் பண்ணல. பேப்பர் ஜெனரல் ஆர்டிக்கல் தான். இல்லைங்களா? அந்த ரீடிங் ஃப்ளோ என்கிட்ட இருந்துச்சு. ரீடிங் ஃப்ளோ இருக்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா எட்ஜ் கண்டிப்பா கிடைக்கும். எப்படின்னா, இந்த ஆர்சி சொன்னேன் இல்லையா? இதில இந்த 4 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண உங்களுக்கு ஒரு 3 மினிட்ஸ் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ரீடிங் ஃப்ளோ இருக்கும்போது. ரீடிங் ஃப்ளோ இல்லன்னா அந்த 4 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண 6 மினிட்ஸ்க்கு மேல ஆகும். புரியுதுங்களா? ரீடிங் ஃப்ளோ இருந்தா அக்யூரசியும் அதிகமா வரும். அதே சமயம் நமக்கு சீக்கிரமாவும் ஆன்சர் பண்ணிட முடியும். புரியுதுங்களா? அதான் அந்த ரீடிங் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா, அந்த 18லிருந்து 22 அந்த ரேஞ்சுக்கு வந்துரும். அதுக்கு மேல நான் போனோம் அப்படின்னா, இந்த ரீடிங் எபிலிட்டிய தாண்டி அது ஃப்ளாவ்லெஸ்ஸா வரணும் நீங்க. ஃப்ளாவ்லெஸ்னா கிராமர் ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரீடிங்ல வெக்காபுலரி நல்லா நெறைய இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கணும். அப்ப ரீடிங்க ஸ்ட்ரக் ஆகாம ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வெக்காபுலரி பேஸ்டு கொஸ்டின்ல தப்பு இல்லாம பண்ணணும். ஸோ இதுதான் ஃப்ளாவ்லெஸ் சொல்றேன். வெக்காபுலரில நல்லா டெப்த்தா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ரீடிங் பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா, வேகமா ரீடிங் ஃப்ளோ வச்சிருக்கணும். கிராமட்டிக்கலும் நல்லா அப்ரோச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா ஃப்ளாவ்லெஸ். அப்போ நீங்க இந்த 30+ எடுக்கிறவங்கலாம் இந்த மாரி கேட்டகரியில தான் இருப்பாங்க. ஸ்கோர் பூஸ்டர பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. எல்லாத்தையும் ஒரே மாரி தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே அவங்க அட்டெண்ட் பண்றது ரைட் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப அவங்க ஸ்கோர் பூஸ்டர டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஆனா, அது வந்து ஒரு நாள்ல வரக்கூடிய விஷயம் கிடையாது. 1 வருஷம், 2 வருஷம் கூட ஆகலாம். அந்த ஸ்டேஜ் நீங்க போகணும்னா. ஓகேங்களா? ஆனா நீங்க அந்த ஸ்டேஜ் போனா தான் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமானா, அது கிடையாது. மத்த சப்ஜெக்ட் இருக்கு. இங்கிலீஷ் மட்டுமே கிடையாது. நீங்க இங்கிலீஷ் மட்டுமே படிச்சுட்டு மத்த செக்ஷன கோட்ட விட்டவங்களும் லாஸ்ட் இயர் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? பிலிம்ஸ் கூட கிளியர் பண்ண முடியல அவரால. நல்லா படிச்சிருந்தவரு, வெறும் இங்கிலீஷ்ன்னு அவங்களுக்கு குடுக்கப்பட்ட அசைன்மென்ட்ட பண்ணி, பசில்ல சுத்தமா ஸ்பீடு போயி, ஓவரால் பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாம போனவங்களையும் நான் பார்த்துருக்கேன். எப்படி கரண்ட் அஃபேர்ஸே படிச்சுட்டு இங்கிலீஷு அந்த மாரி போயிடக்கூடாது. எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிற மாரி இந்த சப்ஜெக்ட்க்கு எஃபோர்ட் போடுங்க. நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு என்ன க்ளூ கிடைச்சிருக்குன்றது எனக்கு புரியல. நான் செப்பரேட் வீடியோ இன்னொரு டைம் கூட நான் மேக் பண்றேன். ஸோ திருப்பி வெவ்வேறு ஃபார்மேட்ல குடுக்கும்போது உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உள்ள போயிடும். ஓகேங்களா? இந்த ஸ்கோர் பூஸ்டரும், ரீடிங்கும், கிராமர்லயும் வச்சு நம்மளால ஆவரேஜ் நாலேட்ஜ் வச்சு நம்மளால ஆவரேஜ் மார்க் எடுத்துட முடியும். அத தாண்டி நீங்க போனா நல்ல ரீடிங் எபிலிட்டி இருந்தா அதோட கொஞ்சம் மார்க் எக்ஸ்ட்ரா வரும். அத தாண்டி இன்னும் மேல போனோம் அப்படின்னா, அந்த ஃப்ளாலெஸ் அப்படிங்கிறது உள்ள வரணும். அதாவது நிறைய வெக்காபுலரிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ரீடிங்கும் நல்லா ஸ்பீடா இருக்கணும். கிராமரும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸ்ட்ரார்டினரியா போயிடுவாங்க. 30+ போயிடுவாங்க. அவுட் ஆஃப் 40க்கு சொல்றேன். ஓகேங்களா? மெயின்ஸ்ல 30+ சொல்றேன். ஓகே. சரி. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிய நான் வந்து எஸ்பிஐ பிஓ எக்ஸாம்ல அப்ளை பண்றேன். லாஸ்ட் இயர் கேட்ட பேட்டர்ன்ல. ஓகேங்களா? இப்போ இந்த பேப்பர்ல அந்த ஸ்ட்ராட்டஜி ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட் ஸ்ட்ராட்டஜிய வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இதுல சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட் 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேர்ட் ரீஅரேஞ்ச்மென்ட் 2லேருந்து 3 கொஸ்டின். ஸோ 3 கூட வச்சுக்கோங்க. ஸோ நான் 2 1த்துல 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நம்பர் கரெக்ட்டா இல்ல. ஸோ 2த்துல சேர்ந்து இது 2 சேர்ந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 5 மார்க். ஓகேவா? அடுத்து சென்டென்ஸ் இது பார்த்தாச்சு. இப்போ இதுல இப்ப இது கேட்டிருக்காங்க. பேராஜம்பிள் கேட்டிருக்காங்க. இது எனக்கு கரெக்ட்டானா 5 மார்க். இது எப்படி? இது கரெக்ட்டானா 5 மார்க். தப்பு ஆனா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சு அது 2 மார்க் மட்டும் அட்டெண்ட் பண்ணுவோம். 2 கேஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 மார்க் வந்துரும். அடுத்து கிளாஸ் டெஸ்ட்ல 6 கொஸ்டின். அதுல 4 மார்க். ஓகேங்களா? கிளாஸ் டெஸ்ட். இப்போ நான் அட்டெண்ட் பண்ற ஆர்டர் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவேன். இது 2வது அட்டெண்ட் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து கிளாஸ் டெஸ்ட் தான் அட்டெண்ட் பண்ணுவேன். பேராஜம்பிள் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா அது சில நேரம் அதிகமா டைம் எடுத்துரும். ஓகேங்களா? அதுலேருந்து 4 மார்க்கு. அடுத்து நான் ஃபில்லர் அட்டெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபில்லர்
பில்லரில் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் நான் 3 மார்க் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 3. அப்போது இதில் எத்தனாவது அட்டம் பண்ணுறீங்க? இது 4வது அட்டம் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்பீடாக டக்கு 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 டக்குன்னு இதெல்லாம் போகிறதுக்கு, கிளாஸ் டெஸ்ட்டு போகிறதுக்கு 6 கொஷினுக்கு ஒரு 4 நிமிஷம் ஆகும். 4 நிமிஷம் அதிகம், 3 நிமிஷம் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு 3 நிமிஷம், இதுக்கு ஒரு 2 நிமிஷம், இதுக்கு ஒரு 2 நிமிஷம். ஸோ ஆவரேஜாக ஒரு 8 நிமிஷத்துக்கு கீழே, 8 நிமிஷம் அதிகம் இது. ஆனால் 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணி முடிச்சிருவேன். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய மார்க் பாருங்கள், 4 5 4 9 9 3 12 மார்க். எப்போது 7 to 8 மினிட்ஸில் 12 மார்க் என் கையில் வந்துருச்சு. அடுத்து பேரா ஜம்பிள். ஓகேங்களா? பேரா ஜம்பிளை 2 மினிட்ஸில் கிராக் பண்ணலாம், 3 மினிட்ஸில் கிராக் பண்ணலாம். இதிலே உட்காந்துட்டு 12 நிமிஷமும் மீதி இருக்கக்கூடிய 12 நிமிஷமும் இதிலே கூட வேஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? அதனால் நல்லா ட்ரை பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள். ஆன்சர் வந்துச்சுன்னா எடுங்க, ஆன்சர் வரலைன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு மட்டும் போட்டு போயிருங்க. ஆன்சர் வந்தால் 5 மார்க், ஆன்சர் வரலைன்னா 2 மார்க். புரிஞ்சுதுங்களா? இந்த பேரா ஜம்பிளோட ட்ரிக்கு. ஓகேங்களா? அப்போ இதில் ஒரு 5 மார்க்கு. ஓகேங்களா? ஒரு 5 மார்க் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களும் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து இப்போ தான் நம்ம ரீடிங் பாட்டுக்குள்ளே போகிறோம். 8 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 8 மார்க்கில் நம்ம ஒரு 4 மார்க் சொன்னல, டைரக்ட் கொஷின் 2 மார்க்கு, சினானிம் செட்லேருந்து 2 மார்க். ஓகேங்களா? 4 மார்க் ஆச்சு. ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு எரர் ஸ்பாட்டிங் ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா? எரர் ஸ்பாட்டிங். ஸோ டோட்டலாக 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தால் 9ல் 4 அட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள், 4 4 5 12. ஓகேங்களா? ஆட் பண்ணுங்கள், 8 12 20 25 மார்க் வந்துருச்சுங்க. அவ்வளோதான். 25 மார்க் வச்சுட்டு மற்ற சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு எஸ்பிஐபி உங்களால் கிராக் பண்ண முடியாது. இதை வந்து ஒரு 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 ஆவரேஜ் ப்ரிப்ரேஷனில் இவ்வளோ மார்க் எடுக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை வந்து தெரிஞ்சு மட்டும் வைக்கக்கூடாது, செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும், இல்லைனா ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறீங்கல்ல, அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி அங்கே அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நான் சொன்னேன்ல, இந்த ஆர்டர், இந்த டாபிக், ஸ்கோர் பூஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த டாபிக்ஸை நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? மாஸ்டர் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து இப்போ இந்த மாதிரி இந்த அட்டெம்ப்ட் ஆர்டர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, 1 2 3 4. ஓகேங்களா? இந்த 1 2 3 4 இருக்குல்ல, அதில் நான் இதுதான் ஃபஸ்ட்டுலாம் பார்க்க மாட்டேன். இந்த 4ல் எது கிடைச்சாலும் ஃபஸ்ட் அட்டம் பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கெல்லாம் டைம் தான் பிடிக்கும். எரர் ஸ்பாட்டிங்கும் ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிராமர் வரவங்களுக்கு டக் டக் டக்குன்னு முடிச்சிருவாங்க. கிராமர் வராதவங்க அதை சூஸ் பண்ண மாட்டாங்க. இது நான் ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுனால அதை நாங்கள் கொண்டு வரல. நீங்கள் டாப்பர் இருந்தால் இதையும் இதோட சேர்த்து நீங்கள் அப்படியே ஃப்ளோவில் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஆர்சி, அப்புறம் பேரா ஜம்பிள் சூஸ் பண்ணணும். பேரா ஜம்பிள் நீங்கள் வேகமாக போடுறீங்கன்னா ஃபஸ்ட் சூஸ் பண்ணி அதை அட்டன் பண்ணிவிட்டு ஆர்சி அட்டன் பண்ணுங்கள். அதில் இன்டெரக்ட் கொஸ்டின் மட்டும் கடைசியாக வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஆர்சி நல்லா ரீட் பண்ணிவிட்டு பேரா ஜம்பிள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா பேரா ஜம்பிள் அட்டன் பண்ணுங்கள். இந்த ஆர்சியில் இன்டைரக்ட் கொஸ்டின்லையோ, ஓகேங்களா, ஆர்சியில் இன்டைரக்ட் கொஸ்டினில் உட்காந்தாவோ, இல்லை பேரா ஜம்பிளில் டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டாவோ, அதுக்கு தேவையான டைமை விட அதிகமான டைம் எடுத்துட்டாவோ எதனா ஒன்று மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ பேரா ஜம்பிளில் அதிகமாக டைம் மிஸ் பண்ணால் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மிஸ் பண்ணிடுவீங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் இன்டைரக்ட் கொஸ்டினில் அதிகமாக டைம் பண்ணால் பேரா ஜம்பிளில் யோசிக்க டைம் இருக்காது. அப்படி இல்லைனா எரர் ஸ்பாட்டிங்கில் வரக்கூடிய டைமை மிஸ் பண்ணிடுவீங்க. புரியுதுங்களா? அதில் எந்த இடத்துலையும் நீங்கள் லேக் ஆகாமல் பார்த்துக்கணும். அந்த லேக் ஆகாமல் எக்ஸாம் ஒன்றும் இல்லைங்க, 20 நிமிஷம் தான் நமக்கு செக்ஷனல் டைமிங்கு. அந்த 20 நிமிஷத்தில் லேக் ஆகாமல் எத்தனை அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்களோ அதுவே போதுமானது நம்ம கிராக் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பேரா ஜம்பிள் ஆன்சர் வந்தால் 2 மார்க், 5 மார்க். ஆன்சர் வரலன்னா 2 மார்க் தான். அந்த டைமை கொண்டு போய் நீங்கள் ஆர்சியில் கொடுங்க. ஓகேங்களா? ஆர்சியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங்கில் ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. புரியுதுங்களா? ஆன்சர் வந்துருச்சுன்னா அங்கேயே 5 மார்க் நீங்கள் பாக்கெட் எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம். கஷ்டமான பேரா ஜம்பிள் கேட்டால் எல்லாருக்குமே அந்த பேரா ஜம்பிள் கஷ்டம் தான். நார்மலைசேஷனில் மார்க் வரும், அதுவும் ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுங்களா? ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இன்னொரு ஷிஃப்ட் எடுத்து வரேன். இந்த ஷிஃப்ட்டில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா,
இங்கே 5 மார்க் வேர்டு ஸ்வாப், இதுதான் ஃபஸ்ட் அட்டம் பண்ணியிருப்பேன். இங்கே 5 மார்க். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், வேர்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது பேராஜம்பிள் ஆல்டர்னேட்டிவ். இது கண்டிப்பாக சூப்பர் லக்கு. ஓகேங்களா? 3 மார்க்கு. வேர்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் வேறு, வேர்டு ஸ்வாப் வேறு. ஓகேங்களா? ஸோ இதில் 4 மார்க் கூட வச்சுக்கலாம், 4 கேட்டிருக்காங்க. வேர்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ஏ, பி, சின்னு கொடுத்துருப்பாங்க. வேர்ட்ஸ் ஹைலைட் அண்டர்லைன் பண்ணி அது பிசிஏ, ஏசிபி அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்கும். வேர்ட் ஸ்வாப்னா எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இருக்கும். ஏவும் பியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், இல்லை சியும் ஈயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டுமே கேட்குறது லக்கு, எப்போயான ஒரு சில ரேராக அமையும். ஓகேங்களா? ஆனால் ரெண்டும் எதான ஒன்று கேட்டால் 5 மார்க் கேட்குறது வழக்கம். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு 3 மார்க்கு. அப்புறம் என்ன பண்ணுவேன், இப்போ அந்த ஸ்கோர் பூஸ்டரில் 3மே கேட்டிருக்காங்கங்க. இதில் வந்து என்ன வரல, பேராஜம்பிளே வரல. அப்போ இது வந்து ஒரு ஈஸி ஷிஃப்ட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேர் நல்ல மார்க் எடுப்பாங்க இதில். அடுத்து வந்து பார்த்தா இருக்குது பேராஜம்பிளும் கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா டோட்டலாக 40 கொஷின் கவர் பண்ணணும். டோட்டலாக 40 கொஷின் கவர் பண்ணணுன்றதுனால இந்த எல்லா டாப்பிக்கும் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவாங்க எஸ்பிபிஓவில். பேராஜம்பிளும் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு 5 மார்க்கு. ஓகேங்களா? பட் ஆனால் பேராஜம்பிளுக்கு முன்னாடி நான் கிளாஸ் டெஸ்ட்டை போட்டுருவேன். ஃபில்லர்ஸ் இருக்கான்னு தேடுவேன். ஃபில்லர்ஸ் இருக்கா? ஃபில்லர்ஸ் இல்லை. ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஓகேங்களா? அடுத்து 5th பேராஜம்பிள். ஸோ இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணுவேன். இந்த 1 2 3 4 இந்த ஆர்டரில் தான் வரணும். இல்லை, எனக்கு எதெல்லாம் வருதோ அதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து நான் தேடும் போது பேராஜம்பிளை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்சிக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த வேர்டு யூசேஜோ இல்லை எரர் டிடெக்ஷனோ இல்லை ப்ரேசஸ்ன்னு சொன்னல 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்க, இடிஎம் ப்ரேசஸ் வச்சோ போவேன். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வரும். இதுலேயே உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். மார்க்காக போடுங்க பாருங்கள். இங்கே ஒரு 3 3 6 4 10, இங்கே ஒரு 5 15 மார்க் ஆச்சு. ஓகேங்களா? கிளாஸ் டெஸ்ட்டில் ஒரு 4 வரும், எனக்கு 4 வந்துடும் கரெக்டாக. ஓகேங்களா? ஒரு 3 மார்க் மினிமம் போட்டால் கூட 18 ஆச்சு மார்க். ஆர்சியில் 10 கொஷின் 8லேருந்து 10 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா அதில் பாதி 5 மார்க் போட்டால் கூட மார்க் எங்கேயோ போயிடுச்சு, 20 தாண்டிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ எரர்ஸ் பார்த்தீங்களா, அது எப்படி பாதியான ரைட் ஆனால் கூட மார்க் வரல, நமக்கு நல்ல மார்க் வரல. அப்போ என்ன லாஜிக்னா இந்த வேர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், வேர்டு ஸ்வாப்பெல்லாம் இருக்குல்ல, அதை நம்ம 100% அக்யூரேசியோட போட ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கா, பேராஜம்பில் கரெக்டாக கிராக் பண்ண தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலாக வச்சுக்கிட்டு மற்ற டாபிக்ஸில் அதில் பேப்பரில் டிஃபிகல்ட் லெவலுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் நான் சொல்கிறது, அதுதான் நான் சொல்ல வர ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து இந்த பேப்பரில் பாருங்கள், இப்போ மார்க் போட வேண்டாம், ரொம்ப லேட் ஆகுது. சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் வேர்டு ஸ்வாப் கேட்டிருக்காங்க. 5 3 8 மார்க் ஆச்சு. காலம் பேஸ் பண்ணி 2 கொஷின் 10 மார்க் ஆச்சு. பேராஜம்பிள் 5 15 மார்க்கு. கிளாஸ் டெஸ்ட்டு 6 கொஷின் கேட்டிருக்காங்க. அது 4 கேட்டால் கூட 19 மார்க் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சிருவேன். அப்புறம் ஆர்சி போகலாம். ஆர்சி போனதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய எரர் டிடெக்ஷன், ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னால, பிஆர்னு சொன்னேன்ல, பிஆர் எஸ்ஆர்ட்டு சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2 கேட்டிருக்காங்க. 8 மார்க்கில் 3 மார்க் குறைஞ்சது 4 மார்க் வந்துடும். 3 மார்க் எடுத்தால் கூட நம்ம மார்க் எபோவ் ஆவரேஜ் ஆகிடுச்சு. இப்போ சொல்லுங்கள், உங்களால் ஒரு 15 மார்க் 18 மார்க் கீழே ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியல, இது அப்ளை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்றது தான். வேர்டு யூசேஜ் கூட 3ல் 2 கொஸ்டின் ரைட் ஆகிடும். நல்லா இப்போ உங்களுக்கு அந்த வேர்டு யூஸ் பண்ண தெரிஞ்சா. ஓகேங்களா? வேர்டு யூசேஜ் பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. பட் ஆனால் அந்த வேர்டு யூஸ் பண்ண தெரிஞ்சால் உங்களால் அதுலேயும் ஸ்கோர் பண்ண முடியும். மெயின்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ரிலிம்ஸில் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கா அப்படின்ட்டு. சிங்கிள் டிஜிட் இப்போ எடுக்க முடியுமா? சிங்கிள் டிஜிட்டு அது தவிர்க்கலாம், டபுள் டிஜிட் மினிமம் எடுத்துடணும். ஓகேங்களா? எப்படின்னா பாருங்கள், வேர்டு அரேஞ்ச்மெண்ட்டு, காலம் பேஸ்டு, அப்புறம் ஃபில்லர்ஸு, சாரி பேராஜம்பிள், ஃபில்லர்ஸு. இங்கேயே நீங்கள் டபுள் டிஜிட்டை தாண்டிட்டீங்க. ஓகேங்களா? இதை கரெக்டாக பண்ணாலே டபுள் டிஜிட்டை தாண்டிடுவீங்க. அதுக்கப்புறம் ஆர்சியில் குறைஞ்சது நீங்கள் ஃபுல் பேராகிராஃபே படிக்கலாம் கூட பரவாயில்ல, 9 கொஸ்டினே பண்ணலாம் கூட பரவாயில்ல, சினானிம்ஸ் அண்ட் டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணால் கூட பாதி மார்க் வந்துடாதா? அப்போ 15 மார்க் தாண்டிடுச்சு இல்லை? இப்பயே 15 மார்க் மேலே இங்கே கிளாஸ் டெஸ்ட்டும் கேட்டிருக்காங்க.
ஓகேங்களா? பில்லர், கிளாஸ் டெஸ்ட்டு சேர்ந்து உங்களுக்கு 10 கொஷினு. 10ல் 8 ரைட் ஆயிடணும். 7 10ல் 7 வந்தா கூட நல்ல ரிசல்ட்டு. பேரா ஜம்பிள்ல 5 2 இல்லைன்னா 5. ஓகேங்களா? வேர்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் 6 காலம் பேஸ் பண்ணி 1. இதில் 7 7 14 5 19 மார்க் ஆச்சு ஆர்சி இல்லாமல் பாருங்க. அப்போ 20 தாண்டிடும். சரி, நான் பேரா ஜம்பிள் சொதப்பிட்டேன் அப்படின்னா கூட 2 மார்க் மினிமம் வரும். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் கண்டுபிடிச்சா அப்பயும் வந்து உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷை பார்த்து நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் சொன்ன ஆங்கிளில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன டாபிக்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை மைண்ட் செட்டை கொண்டு வந்து அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக மாஸ்டர் பண்ணுங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு செக்ஷனல் டெஸ்ட்டில் வந்துட்டு நான் சொன்ன ஆர்டரில் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்குன்னு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும் கிடையாது. இந்த ஸ்கோர் பூஸ்டர்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்கோர் பூஸ்டர்னு போட்டிருக்கேன் பாருங்கள் நிறைய டாப்பிக்கு. இந்த ஸ்கோர் பூஸ்டரில் இருக்கிறது எது கிடைச்சாலும் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. செக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொல்கிறேன். அப்புறம் ஆர்சி போங்க, அப்புறம் கிராமர் போங்க. நீங்கள் நல்லா கிராமர் வரவங்க கிராமரை முன்னாடி கூட அட்டன் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆவரேஜிலிருந்து டாப்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். அப்போ தான் நீங்கள் ரீடிங்கு, வெக்காபுலரி, இன்னும் நல்லா கிராமரில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆவரேஜிலிருந்து நீங்கள் எபோவ் ஆவரேஜ் போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் கமெண்ட் செக்ஷனை பார்த்துட்டு 4 பேர் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க. சரிங்களா? வீடியோ டியூரேஷனில் வேறு இந்த டாப்பிக்கெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு, நிறைய பேர் அஃபர்ட் ஆகிருக்கும். பரவாயில்ல. சரிங்களா? நான் இந்த வீடியோ திருப்பி கூட எப்போயாச்சும் வேறு ஃபார்மேட்டில் வேறு ஆங்கிளில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? எனக்கு தேவை இந்த விஷயங்களை உங்களுக்குள்ளே புரிந்துடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இதை நான் இப்போ 2 விதமாக சொல்லிக் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு பேராகிராஃபாக அப்படியே சொல்லிக் கொடுத்தேன். அப்புறம் இந்த பேப்பரில் இப்படி அட்டன் பண்ணால் இவ்வளோ மார்க் வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸாம் அனாலிசிஸ், என்னோடய எக்ஸாம் அனாலிசிஸ் பாருங்கள். அப்புறம் அந்த போஸ்ட் எக்ஸாம் அனாலிசிஸ் ரிவ்யூ அதையும் பாருங்கள். போன வருஷம் அதெல்லாம் பார்த்து நிறைய பேருடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எப்படி அனலைசிஸ் கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் பார்த்தா இம்ப்ரூவ் ஆகுனா ஆகிருக்கு. ஓகேங்களா? நீங்கள் யாருன்னா பழைய ஆஸ்பிரண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் நம்ம கொடுத்த எக்ஸாம் அனலைசிஸு, முன்னாடி கொடுத்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ அதெல்லாம் உங்களை செல்ஃப் அனலைசிஸ் பண்ண, உங்களுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண யூஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இவ்வளோ டியூரேஷன் 38 நிமிஷம். நான் இதை வந்து 10 நிமிஷத்துக்கு பிளான் பண்ணேன். ஓகேங்களா? பட் இருந்தாலும் இங்கிலீஷ்ன்றது ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படிங்கிறதுனால இவ்வளோ நேரம் போயிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மெயின்ஸ் பேட்சை ஆப்பில் கொண்டு போயிட்டுருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கவங்க வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், போய்ட்டு பாருங்கள். இன்றைக்கி டிஏ அப்லோட் ஆச்சு, நேற்று அர்த்தமெட்டிக் அப்லோட் ஆச்சு, அதுக்கு முன்னாடி நாள் பஸ்ஸில், அப்புறம் பிளட் ரிலேஷன், கோடர் பிளட் ரிலேஷன் டஃப்பாக ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து போட்டிருந்தோம். 2 செட்டு பஸ்ஸில் போட்டிருந்தோம். நாளைக்கு வேறு இன்புட் அவுட்புட்டோ கோடிங் டிகோடிங்கோ போட போகிறோம். அதோடு சேர்ந்து கேஷ்லெட் பிளான் பண்ணியிருக்கோம். அது வீடியோ வந்ததும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோஸ் இனிமேல் ஃப்ரீக்வெண்ட்டாக மெயின்ஸ் கோர்ஸில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்பப்போ நீங்கள் பார்த்துருங்க. நான் கொடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸில் கூட அப்டேட் பண்ணிடுறேன். ஏதாச்சும் முக்கியமான விஷயத்தை பேசும்போது அவ்வளோ சேர்ந்து ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோமா எக்ஸ்ட்ரா முக்கியமான வீடியோ, எல்லா வீடியோக்கும் நான் சொல்ல மாட்டேன். முக்கியமாக இப்போ பாருங்கள், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நிறைய பேருக்கு வராது, மெயின்ஸில் கஷ்டம்னுவாங்க. நேற்று 2 வீடியோ போட்டோம் அதுக்கு. அது ரொம்ப முக்கியம். அதை பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி எதனா முக்கியமான வீடியோ அப்லோட் பண்ணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை மட்டும் போய் பாருங்கள். ரிப்பீட்டர்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? பிகினர்ஸ் எந்த வீடியோ போட்டாலும் போய் பாருங்கள். மெயின் ஸ்பெஷல் வேறு எந்த ஸ்டாப்பு சொல்லி கொடுத்தாலும் அதையும் போய் பாருங்கள். பிகினர்ஸ் வந்து முடிஞ்ச வரை அந்த கான்செப்ட்ஸை கோர் உள்வாங்கிக்கு என்னெல்லாம் எஃபோர்ட் பண்ண முடியுமோ போடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை மாஸ்டர் பண்ணதும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ரெடி ஆகுங்க. அவசரப்பட வேண்டாம். ஓகேங்களா? வீடியோஸ் பார்க்க யோசிக்க வேண்டாம் பிகினர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ப்ளீஸ். தேங்க்யூ.